அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தின விசேஷத்தை பார்க்க போகிறோம். நாளைய தினம் புதாஷ்டமி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நாளைய தினம் என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்றது. ஏன் அப்படின்னா, திங்கட்கிழமை அமாவாசை வந்தால், செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி அல்லது சதுர்தசி வந்தால், புதன்கிழமை அஷ்டமி வந்தால், வியாழக்கிழமை ஏகாதசி வந்தால், வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால், ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வந்தால், அந்த நாளில் நாம் செய்கின்ற பூஜைகள் அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதோடு சேர்த்து திரிபுஷ்கர யோகம், திவிபுஷ்கர யோகம், அடுத்து பௌர்ணமி, அடுத்து அமாவாசை, மாத சங்கிரமணம், அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள், அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கிருஷ்ணபக்ஷத்தில், அதாவது தேய்பிரையில் வருகின்ற சதுர்தசி அஷ்டமி. இது மாதத்தில் வருகின்ற பஞ்ச பருவங்கள். அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள். சுக்ஷமத்தில் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதத்தில் 5 நாட்கள், அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வருகின்ற அஷ்டமி, சதுர்தசி, திதிகளில் 14வது நாள் சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, மாத சங்கிரமணம், இதெல்லாம் மாதத்தில் வருகின்ற 5 நாட்கள். இதை பஞ்ச பருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை அடுத்து இப்போ சொன்ன 2 யோகங்கள், அடுத்து வாரங்கள், இந்த மாதிரி வந்தால் இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்குமாம். அப்போ பாருங்கள், சூக்ஷமத்தில் மோட்சம் மாதிரி நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி நாம் அதிகப்படியான பூஜைகளை செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த நாட்களை நாம் விடவே கூடாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது ஒரு நாள் நம்முடைய கர்மா எல்லாம் குறைந்து நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய பூஜைகள் அனைத்தும் ஓடோடி நமக்கு நல்லது செய்து விட்டுத்தான் போகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மோடே இருந்து நமக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். ஆனால் இவற்றுக்கு பொறுமை என்பது மிக 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 அவசியம். அடுத்து நம்பிக்கை. இப்போ நாளைய தினம் புதாஷ்டமி. இந்த நாளில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த நாளில் நாம் ஹோமங்கள் செய்யலாம், மந்திர ஜபங்களை செய்யலாம், அடுத்து நதிகளில் நீராடலாம், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தானங்களை செய்யலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது அதனுடைய பலனை எவ்வளவு அப்படின்னு நம்மால் அறுதிட்டு கூற முடியாது. அவ்வளவு ஒரு முடிவில்லாத பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது இந்த நாளினுடைய சிறப்பு. இப்போ திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி இல்லையா? அந்த அஷ்டமி புதன்கிழமை வரும்போது இவ்வளவு சிறப்புகள். அப்போ பைரவரை நாம் எப்படி வணங்கலாம் அப்படின்னா, பைரவர் காலத்தை அளக்கக்கூடிய கால பைரவர். காலத்தை அவர் அறிந்திட்டு கூறக்கூடிய ஒரு கால பைரவர். காலம் அவருடைய ஒரு ஆதீனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ நாம் அவரை சரியான விதத்தில் வணங்கினால் நமக்கு, அதாவது கடன்கள் முக்கியமாக பைரவ வழிபாட்டின் மூலம் நமக்கு அடையும். சீக்கிரமாக நாம் அடைத்து கொள்ளலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, அஷ்டமி அப்படின்றது மாதத்தில் 2 முறை வரும். எல்லாருக்குமே தெரியும். வளர்பிறையில் 1, அடுத்து தேய்பிறையில் 1. இந்த 2 அஷ்டமிகளும் மறக்காமல் நாம் பைரவருக்கு சிறப்பான தீபங்கள், பூஜைகள், ஆராதனைகள் செய்யும்போது சீக்கிரமாக அடையும். உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, ஆனால் அதில் ஒரு கடன் எப்பயோ பழசாக வாங்கினேன், அதுக்கு வட்டி கட்ட முடியல, ரொம்ப அவஸ்தைப்படுறேன் அப்படின்னா அந்த கடனை மட்டும் மனசில் நினச்சி நீங்கள் நாளைய தினம் பைரவரிடத்தில், அதாவது மாலை நேரத்தில், நாளைய தினம் மாலையில் அஷ்டமி இருக்காது அப்படின்னா நாளைய தினம் முழுமையாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் இருட்டு வந்த பிறகு கோவிலுக்கு சென்று 35 மிளகுகளை, இந்த 35 மிளகு அப்படின்றது ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு சிறப்பு பொருந்தியது. செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும் இதனுடைய பெருமை அருமை என்ன அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்து உங்களுக்கு கடன் அடைஞ்சிருக்கா, எவ்வளவு அடைஞ்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 35 இது கூட்டினா 8 வரும். அப்போது சனீஸ்வர பகவானினுடைய எண் 8. சனீஸ்வர பகவானினுடைய அதிதேவதை பைரவர், அவருடைய எண்ணும் 8. 35 கூட்டினா 8 வரும். இந்த மிளகை வச்சு சிகப்பு துணியில்
வந்து மூட்டையாக கட்டி ஒரு அகலில் வச்சு நாம் வந்து வேப்ப எண்ணெயை விட்டு ஒரு தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. போதும். ஏற்றிட்டு பைரவரை 8 முறை வலம் வாங்க. வலம் வந்துட்டு பைரவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கால பைரவ அஷ்டகம் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா அங்கேயே அமர்ந்து, அதாவது கோவிலிலேயே பைரவர் சன்னிதானத்திற்கு எதிரில் அமர்ந்து 8 முறை படிங்க. படிக்க தெரியாதவர்கள் வீட்டிலையே 8 முறை போட்டு கேளுங்க. நிறைய முறை நம்முடைய சேனலில் இந்த பைரவ அஷ்டகத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து பைரவ, அதாவது அஷ்டமி பூஜைகள் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதனால் இந்த பாடல் வந்து மிகவும் சிறப்பு பொருந்தியது பைரவருடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு. அதனால் இதை வந்து 8 முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படிங்க. படிக்க தெரியாதவங்க போட்டும் கேட்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு கோவில் இல்லை, கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்டிலையே சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருந்தால் நாளைய தினம் இரவு 8 மணிக்கு அவருக்கு வந்து 8 நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பைரவருடைய துவாதச நாமங்கள் போற்றிகள் இது இருக்கும். இதை வந்து படிங்க. இதையும் நம்முடைய சேனலில் பல முறை வந்து கொடுத்துருக்குற, இதுவும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதனால் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் இந்த நாளை வந்து நாம் வீணடிக்காமல் வீட்டிலையே ஆனால் 8 மணிக்கு தான் செய்யணும். செஞ்சுட்டு அவலில் வந்து நாம் சர்க்கரையோ பாலோ கலந்து பைரவருக்கு வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். இந்த மாதிரி எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னா நாளைய தினம் ஒரு நாள் செய்தாலே அவ்வளவு பலன். எத்தனை முறை அப்படின்ற கணக்கே உங்களுக்கு வேண்டாம். நாளைய தினம் மட்டும் ஸ்ரத்தையாக நீங்கள் இதை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பைரவரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். நாளைய தினம் உங்களுக்கு இந்த துவாதச நாமங்கள் போற்றிகள் இதை எல்லாமே வந்து நான் முடிந்தால் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு கூட நீங்கள் சொல்லலாம், அல்லது படிக்கலாம், அல்லது வந்து கேட்கலாம். இதன் மூலமாக பைரவருடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நாளைய தினம் அவ்வளவு ஒரு சிறப்பு பொருந்திய நாள். இந்த நாளை வந்து நாம் கொஞ்சம் கூட வீணடிக்காமல் பைரவரை வணங்கினால் அந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்து வந்து நாளைய தினம் அஷ்டமி, புதன்கிழமை கிருஷ்ணருக்கு உகந்த நாள் அஷ்டமி. கிருஷ்ணரினுடைய பிறந்த திதி போன அஷ்டமி தான் நாம் வந்து கிருஷ்ணாஷ்டமியை கொண்டாடினோம். அதனால் கிருஷ்ணருக்கு வந்து கேசாதி பாதம் வரை இருக்கக்கூடிய அளவுக்கு துளசி மாலையை கொண்டு போய் கொடுத்து இவருக்கும் வந்து அவல் நைவேத்தியமாக வச்சு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நாம் வந்து நைவேத்தியம் வச்ச அந்த அவலை கொடுக்கும்போது கிருஷ்ணரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். பெருமாளின் அனுகிரகம் கிடைத்தால் வாழ்க்கையில் கிடைக்காதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. குழந்தை இல்லாதவர்கள் இந்த நாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டால் கூடிய விரைவில் அவர்களுக்கு குழந்தை பேறு என்பது கிடைக்கும். கிருஷ்ணரினுடைய ஆராதனை, அதாவது பாரிஜாத்தம் பவழமல்லின்னு சொல்லுவாங்க, அதை மாலையாக தொடுத்து கிருஷ்ணருக்கு நாளைய தினம் கொண்டு போய் கொடுத்து அவரை வந்து மனசார வேண்டி கொண்டு வந்தாலே அத்தனை பலன்கள் என்பது ஏற்படும். இதில் எது முடியுதோ அதை செய்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.